இதோ உங்களுக்காக பார்த்தீங்களா ஹார்ட்டு. இது வந்து சிஸ்டரோட கை எப்படி பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் அழகா வச்சுட்டாங்க. இல்லை உனக்கு ஹார்ட்டின்னு வச்சுட்டு இருக்கேன் தம்பி. என்ன விஷயம் ப்ரோ? சக்தி பிரியா சிஸ்டர் சும்மா தான் சிஸ்டர் வந்திருக்கோம். பார்த்தீங்களா கார்த்தி என்ன சாப்பிட்டாச்சா? இது வந்து பெரிய பார்க். ஸோ வந்து வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. வாக்கிங் போகலாம். 50 ரூபா கொடுத்து வாக்கிங் போக முடியும். நாய் வருது. நாய்க்கெல்லாம் உணவு கொடுக்கறது வந்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாய் மதி. அக்காவை ஜூம் பண்ணி காட்டுங்க. மங்கி ஜூம் பண்ண பிரதர். அது இருந்தாலும் போயிடுச்சு, வேறி விளையாடிட்டு இருக்கு அது பாட்டிக்கு. டெசினாக இருக்குது இங்கே மரம் பாருங்க. இப்போ நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம்னா, மரம் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச மரத்துலேருந்து மேலே முளைச்சிருக்கு. அக்கா ராக். ஆமாம் தலை சக்கரை பொங்கலா சொன்னா சொன்னால் நானும் வந்திருப்பேன்ல. ஓகே சத்ய பேஸ்டர், நீங்களும் கார்த்திக் சாரி நம்ம பாரதிதாசன் பிரதர் வாங்க. ஆமாம் நீங்களும் கப்பல்ஸாக வாங்க. கார்த்திக் பிரதர் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கீங்க? பெங்களூரில் இருக்கீங்களா இல்லை வந்து காங்கேயத்தில் இருக்கீங்களா? அவன் டெல்லியில் இருக்காங்களா? அதாவது பாரதிதாசன் டெல்லிக்கு போயிட்டாரான். சூப்பர் பிரதர். ஆமாம் பாருங்க. முடிஞ்சுதா? இங்கே முடிஞ்சு வெறும் டப்பா வச்சுட்டு இவ்வளோ நேரமாக சுற்றிட்டு இருக்கேன். இங்கே டஸ்ட்பின் இருந்தா போடுமா? அண்ணா சாக்கடை, அக்கா ராக்கடை. எஸ் அதாவது நம்ம பழனி பிரதர்னு சொல்கிறாங்க. பழனி பிரதர் நீங்களும் சுபா சிஸ்டரும் ஒரு நாள் வாங்க. வாங்க ஒரு நாள் வந்து ஜாலியாக சுற்றி பாருங்க. அதே ஒரு நாள் ஃபுட் ஜோன் இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமா? ஆனா சாப்பாடு கலந்த பிரதர் ட்ரெயின்ல நான் கடைசியில காபின்னு ஒன்னு வாங்கி குடிச்சோம். அது கழனி தான். ஐயோ வாயில வைக்கிறக்காகல. டெல்லி மன்மோகன் சிங் டெத் போயிருக்காங்க. ஓகே சார். யாரு? ஸ்டாலின் பிரதர் போயிருப்பாரு நினைக்கிறேன். அதனால போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் லடாக் போறேன் அண்ணா. சூப்பர் பிரதர். போங்க. யாரு? பள்ளி பிரதரா? பிரதர் இவரையும் சேர்த்துக்கோங்க. கூட்டிட்டு நான்லாம் வர மாட்டேப்பா. அவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட முடியாது. லீவு தர மாட்டாங்க கம்பெனில. என்ன கவலை? ஃப்ளைட்டு போதா? ஆமாம் ஃப்ளைட்டு போகுது. பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ ஏதோ நடந்துட்டு இருக்கோம். ஆமாம் இந்த மாதிரி வந்து முதல் முறையாக சிஸ்டரும் இந்த மாதிரி நடக்கிறாங்க. மக்கா எவ்வளோ பெரிய மரம். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது. ஏதோ ஃபைட்டர் ஜெட் போல தெரியுது. ஆமாம் என்னன்னு தெரியல. இப்போ பாருங்க, இப்போ நம்ம காமிக்க போகிற மரம் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களை தாண்டி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மரம். இங்கே பாருங்க. அக்கா நீங்க யூனிகார்ன் மாதிரி தவி போறீங்க. என்ன கூப்பிட்டு வரல சொல்லிட்டான் பாருங்க. இந்த மரத்தை மட்டும் பாருங்க. கேமராவே ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்படிப்பட்ட மரம். நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கும் இந்த மரத்துக்கும் ஒரு 10 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. ஆமாம் ஃபோட்டோ எடு சாமி. நீங்க உன்னோட ஃபோட்டோவில் எடு, வீடியோ ஃபோனில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய நம்மளே இல்லை மரத்தை. மர பேர் போட்டிருக்காங்க. ஒயிட் சில்க் காட்டன் ட்ரீ. இந்த மரத்தை பற்றிய ஒரு பெங்களூர் எங்கே ப்ரோ? பெங்களூரில் வந்து சக்தி பிரியஸ்டர். இது வந்து லால்பாக் பார்க் அங்கே இருக்கும். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டனில் கூட இவ்வளோ பெரிய மரம் நான் பார்க்கல. ஊட்டியில் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப பயங்கரமாக பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இயற்கை ரசிக்கிறக்காக. இங்கே கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குங்க காலையிலேருந்து. ஆமாம் ஊட்டி மாதிரி தான் இருக்குது. தலை பர்த்டே விசிட்டா? ஆமாம் அப்படி வச்சுக்கலாம் குறிஞ்சி பிரதர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா பிந்து. நாங்கள் உங்கள் யுவா பிந்து. நாங்கள் உங்கள் இன்னைக்கு ஸ்பெஷல் லைவ் பெங்களூர்லேருந்து. கப்பன் பார்க் இல்லை, லால்பாக் பார்க். ஆமாம் ரியல் சில்க் இல்லை அக்கா, சும்மா தான் பேர், அவ்வளோதான். ஆமாம்